2019 தேர்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போகிறோம். இந்த நைட்ரேட்ஸ் பற்றி 2010 மே மாதம் பேப்பரில் வந்து 13th கொஸ்டின் 13வது கொஸ்டின்லையும் கேட்டிருக்கிறேன். சரி, இந்த கொஸ்டினில் ஏ ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்கிறேன்னா, ரிலீவ் என்ஜைனா பிரின்சிபலி பை டைலேஷன் ஆஃப் கொரோனரி ஆர்டரிஸ். ஆர்டரிஸ் என்ன? நாடி. வெயின்ஸ் நாளை. இப்போ இந்த நைட்ரேட்ஸ் வந்து மெயினாகவே ஆக்டிவ் ஆகிக்கிறது வந்து வெயின்ஸில். சரியா? ஸோ நாங்கள் இதை ஃபால்ஸ்ன்னு எடுக்கிறோம். மற்றது எக்ஸ் பை ஸ்டிமுலேட்டிங் அல்ஃபா அட்ரினோசெப்டர். அல்ஃபா அட்ரினோசெப்டர்ல ஒர்க் பண்ணும் இல்லை. ரெஸ்கியூவில் ஸ்மூத் மசில்ல. இது மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனை பார்த்தா ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து the main action of nitrates in angina is vasodilation, primarily venodilation. சரியா? வெசோடைலேஷன் என்றால் குருதி குழாய்கள் பிளட் வெசல்ஸ் வந்து டைலேட் ஆகுது, விரியும். சரியா? பிரைமரிலி வீனோடைலேஷன் என்றால இது நாளங்களில் தான் நடக்கும். அப்படி என்றால் இந்த நைட்ரேட்ஸ் வந்து நைட்ரிக் ஆக்சைடாக மாறும். இந்த நைட்ரிக் ஆக்சைட் என்ன காஸ் ரிலாக்ஸேஷன் ஆஃப் த blood vessels. சரியா? reduces preload by dilating veins. preload என்றால் என்ன? இதயத்துக்கு வார குருதிட அளவை வந்து குறைக்கும். preload, reduce preload. சரியா? டைலேட்டிங் வெயின்ஸ். வெயின்ஸை வந்து டைலேட் பண்ணுறதால குருதிக்கு இதயத்துக்கு வர குருதியிட அளவை குறைக்கும். ஸோ ரெடியூஸ் வீனஸ் ரிட்டர்ன் டு த ஹார்ட். சரி, அதைத்தான் சொல்லியிருக்கிறேன். திஸ் ரெடியூஸ் மயோகார்டியல் ஆக்சிஜன் டிமாண்ட் பை ரெடியூசிங் த ஒர்க் லோட் ஆஃப் த ஹார்ட். அப்படின்னா இது வந்து இதயத்திட ஆக்சிஜன் டிமாண்டு குறைக்கும். எப்படி என்றால இதயத்திட ஒர்க் லோடை வந்து குறைச்சிறதால. also cause mild arterial dilation after reduce after load. இப்போ வந்து வீனஸ் டைலேஷன் தானே மெயின். இது வந்து மெயின்னா கொஞ்சமா அந்த குருதி நாடிகளையும் வந்து டைலேட் பண்ணுமா. ஆஃப்டர் லோடுன்னா இதயத்திலிருந்து வெளியாகிற குருதிகளில் குருதி அளவையும் குறைக்குமா. ரெடியூஸ் ஆஃப்டர் லோடுன்னு போட்டிக்கிறேன். அதாவது நைட்ரேட்ஸ் ரிலீவ் என்ஜைனா பை ரெடியூசிங் மயோகார்டியல் ஆக்சிஜன் டிமாண்ட் த்ரூ வீனோடைலேஷன் விச் டிக்ரீஸ் ப்ரீலோட். சரியா? இப்போ உங்களுக்கு நல்லா விளங்கிச்சு. இது வந்து ஃபால்ஸ் எண்ட். இதுக்கு வர வெயின்ஸ். மற்றது எக்ஸ் பை ஸ்டிமுலேட்டிங் அல்ஃபா அட்ரினோசெப்டர்னு போட்டிருக்கிறேன். அதை வந்து நாங்கள் எஸ்எல்எஸ்எஃப் புக்கில் வந்து நைட்ரேட்ஸ் வந்து பொதுவாக நாங்கள் பாவிச்சிட என்னத்துக்கு என்ஜைனால பாவிச்சிடும். என்ஜைனா ட்ரீட்மெண்ட் பண்ண நாங்கள் நைட்ரேட்ஸும் கல்சியம் சேனல் பிளாக்கர்ஸும் பீட்டா பிளாக்கர்ஸும் பாவிச்சிடும். சரியா? இதில் ஸ்டேபிள் அஞ்சைனான்னு இருக்கிற மற்ற அன்ஸ்டேபிள் அஞ்சைனா மற்ற பிரின்ஸ் மெட்டல் அஞ்சைனாண்டு 3 அஞ்சைனாவை அவங்க வந்து டைப்ஸாக பிரித்து வச்சுக்கிற. ஸ்டேபிள் அஞ்சைனால ஆர்கானிக் நைட்ரேட்ஸ், பீட்டா பிளாக்கர்ஸ், கல்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் பாவிச்சிடும். அன்ஸ்டேபிள் அஞ்சைனால இது வந்து ப்ரிவென்ட் பண்ணுவோம் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன், அதாவது ஹார்ட் ஃபெயிலியர். அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறோம் அன்ஸ்டேபிள் அஞ்சைனால. ட்ரீட்மெண்ட் வந்து இனிஷியல் ட்ரீட்மெண்ட் இஸ் வித் எஸ்பிரின் அண்ட் clopidogrel டு இன்ஹிபிட் பிளேட்லெட் எக்ரகேஷனை குறைச்சிறதுக்காக நாங்கள் அன்ஸ்டேபிள் என்ஜைனால எஸ்பிரினும் clopidogrelம் ஹெப்பாரினும் அதுக்கு பிறகு பாவிச்சிடும். நைட்ரேட்ஸ் அண்ட் பீட்டா பிளாக்கர்ஸ் ஆர் கிவன் டு ரிலீவ் இஸ்கீமியா. இதுக்கு தான் அன்ஸ்டேபிள் என்ஜைனால இஸ்கீமியாவை குறைச்சிறதுக்கு நைட்ரேட்ஸ் பாவிச்சிடும். மற்றது வந்து பிரின்ஸ் மெட்டல் என்ஜைனா. இது வந்து கல்சியம் சேனல் பிளாக்கர்ஸ்க்கு பதிலாக இல்லை பீட்டா பிளாக்கர்ஸுக்கு பதிலாக கல்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் வந்து இங்கே பாவிச்சிருன்னு சொல்லியிருக்கிறேன். மற்றது இப்போ நைட்ரேட்ஸில் வந்து மருந்துகளை வந்து 3 இருக்கிறேன். ஒன்று கிளிசரைல் ட்ரைநைட்ரேட், இதுக்கு தான் நாங்கள் GTNன்னு சொல்கிறேன். மற்ற ஐசோசோபேட் டைநைட்ரேட், ஐசோசோபேட் மோனோநைட்ரேட். சரியா?
மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனை தான் அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லையுமே கேட்டிருக்கிறேன். Nitrates in the vascular smooth muscle releasing nitric oxide. சரியா? Relaxation of vascular smooth muscle, vasodilation. சரிதானே? Vasodilation cause venodilation which reduces preload. The predominant effect. Arteriolar dilation reduce afterload and dilation of coronary arteries. சரிதானே? மற்றது வந்து நைட்ரேட்ஸ் வந்து வெல் அப்சோர்ப்ட் ஃப்ரம் ஸ்கின். இதெல்லாம் எம்சிக்யூ கொஷனில் பொதுவாக கேட்டிருக்கிற பாயிண்ட்ஸ் தான் நான் இன்னும் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்கின்னால் வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணுறான். மற்றது மியூகோசல் சர்ஃபேஸ், மவுத், கட்டுண்டா சிறுகுடல், மவுத்துண்டா வாய். சரியா? இதுல எல்லாம் குயிக்காக அப்சர்வ் ஆகுறான் நைட்ரேட்ஸ். மற்ற வந்து சப்லிங்குவல் அண்ட் டெர்மல் ப்ரிப்பரேஷன் கேன் பி யூஸ் டு டெலிவர் நைட்ரேட்ஸ். சரியா? சப்லிங்குவல்ண்டா நாக்குக்கு கீழே நாங்கள் வச்சிருக்கானே டேப்லெட்ஸ், அதான் சப்லிங்குவல் டேப்லெட். டெர்மல் ப்ரிப்பரேஷன்டால தோல் தொப்பிக்கல்ல நாங்கள் பாவிக்கிறது. சரியா? நைட்ரேட்ஸ் அப்சர்ப் ஃப்ரம் த கட் ஆர் சப்ஜெக்டட் டு எக்ஸ்டென்சிவ். நைட்ரேட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசத்துக்கு உள்ளாகி அளவு வந்து குறையும். லிவரில் வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசத்துக்கு உள்ளாகிறதால நாங்கள் வந்து நைட்ரேட்ஸை வந்து வாயால் இருக்கிறதால ஹையர் டோஸ் வந்து கொடுக்கணும். சரியா? இதே சப்லிங்குவலால் எடுத்துட்டால ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் வந்து நடக்காது. அது டிரெக்டான இடத்துக்கு வந்து போயிட்டு சேரும். சரியா? மற்றது வந்து கண்ட்ராஇண்டிகேஷன். பொதுவாக நைட்ரேட்ஸும் வந்து ஹைப்பர்டென்ஷன் ஏற்படுத்துறதால ஹைப்பர்டென்ஷன் ஏற்படுத்தும் போட்டுச்சு. இது ஹைப்பர்டென்ஷன் போட்டிக்கிறதான. சரி, நைட்ரேட்ஸ் வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல கேட்டிருக்கிறேன். சரியா? எம்சிக்யூவில் கேட்டிருக்கேன். Phosphodiesterase inhibitors such as sildenafil due to precipitation of hypertensive effect and increased risk of pericoidal deaths. நாங்கள் வந்து நைட்ரேட்ஸையும் இந்த சில்டெனஃபில்லையும் ஒன்றா கொடுக்குற இல்லை. சரியா? மற்றது நைட்ரேட்ஸ் ஃப்ரீ இன்டர்வல் இஸ் ரெக்யூர்ட். இது அடுத்த கொஸ்டின். ஐ திங்க் இது ரெண்டு கொஸ்டினும் ஓகே. ஸ்டேட்மெண்ட்டும் யூஸ் ரெகுலர்லி ஆர் நோன் டு இன்ட்ரடியூஸ் டாலரன்ஸ். டாலரன்ஸ் என்றால் டொலரேட் ஆகுற, பழக்கப்படுற, அப்போ நிறைய டோசஸ் கொடுக்க வாங்குற, அப்படி அதைத்தான் ஈடுபட்டிருக்கிறேன். நைட்ரேட்ஸ் ஃப்ரீ இன்டர்வல் இஸ் ரெக்யூர்ட் as to tolerance develop with continuous administration of long acting nitrates. நைட்ரேட்ஸை நாங்கள் லாங்காக ஆக்டிங்காக நிறைய நாளைக்கு கொடுத்து கொண்டு போகல, அதுக்கு டொலரன்ஸ் டெவலப் ஆகும். சரியா? அதை குறைச்சிறதுக்காக நாங்கள் நைட்ரேட் ஃப்ரீ இன்டர்வல் வந்து கொடுக்கணும். அதாவது உதாரணமாக சொல்ல போனால் அட்மினிஸ்டரிங் த ட்ரக் அட் 8 AM and 2 PM, ரிமூவிங் த டிரான்ஸ்டெர்மல் பிக்சர்ஸ் ஃபார் ஃபியூ ஹவர்ஸ் ஆஃப் த டே. இப்படி கொஞ்ச நேரத்துக்கு நாங்கள் நைட்ரேட்ஸை கொடுக்காம இருக்கவும் இயலும். மற்றது glyceryl trinitrate tablets increase venous return to the heart. ட்ரூ. சரியா? அதுதான் இப்போ ப்ரீலோட குறைக்கும். சரியா? இன்க்ரீஸ் வீனஸ், சாரி, glyceryl trinitrate tablet increase D statement, glyceryl trinitrate tablet increase venous return to the heart. இது வந்து false. என்னென்றால் இன்க்ரீஸ் பண்ணுமா? இல்லை, டிக்ரீஸ் வீனஸ் ரிட்டர்ன் டு த ஹார்ட், அதாவது ப்ரீலோட குறைக்கும். டிக்ரீஸ் வீனஸ் ரிட்டர்ன் டு த ஹார்ட். சரியா? மற்றது applied topically as an ointment are effective in treatment of anorectal fissures. இது வந்து ட்ரூ. இது வந்து டொபிக்கலாக அப்ளை பண்ணுறதால வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த anorectal fissure ட்ரீட்மெண்ட்டில் பாவிச்சிடும் ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணி. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. அப்ளை டொபிக்கலி ஆஸ்
Ointment are effective in treatment of